கொடைக்கானலின் தென்மேற்கு பகுதியில் மறைந்து நிற்கும் மதிகெட்டன் சோலை என்பது பெயரே மர்மம். நுழைவாயிலிருந்து தொடங்கும் பனி, அசைவில்லாத காற்று, பறவைகளின் திடீர் மௌனம் எல்லாம் சேர்ந்து மனிதனை பயமுறுத்தும் இயற்கைச் சூழல் உருவாகிறது. இதற்கு அடியில் நூற்றாண்டுகளாக யாரும் விளக்க முடியாத காந்த ஆற்றல் செயல்படுவதாக சிலர் நம்புகிறார்கள். இங்கு சென்றவர்கள் திரும்பிய பின் அவர்கள் நினைவுகள் திசைமாறியிருந்தது என பதிவுகள் கூறுகின்றன. மதிகெட்டவன் போல ஆவான். இந்த பழமொழியே மதிகெட்டன் என்ற பெயரின் மூல காரணம். அந்த இடத்தில் சென்றவர்கள் மனதில் குழப்பம், வழி தெரியாத நிலை, திசை உணர்விழப்பு போன்ற அனுபவங்களுடன் திரும்பியதாக கூறப்படுகிறது. பழைய மலைவாழ் மக்கள் இதை ஒரு தெய்வத்தின் சாபமாக கருதினர். அறிவியற்படி காந்த ஒழுங்கு மற்றும் ஆக்சிஜன் குறைபாடு மூளை செயல்பாட்டை பாதிக்கக்கூடும். 1901இல் பிரிட்டிஷ் ஆட்சியாளர் எட்வர்ட் கம்பேல் கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஆய்வு செய்தபோது மதிகெட்டன் சோலையை கண்டுபிடித்தார். ஆனால் 3 அதிகாரிகள் காணாமல் போனதாக அவரது குறிப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் அந்த பகுதி நோ என்ட்ரி ஜோன் என குறிப்பிடப்பட்டது. அதிலிருந்து இன்று வரை அரசு அதிகாரப்பூர்வமாக அனுமதிக்காத பகுதியாகவே உள்ளது. தமிழ்நாடு அரசு மற்றும் சுற்றுச்சூழல் துறை பலமுறை மதிகெட்டன் சோலை பகுதியில் தனியாக நுழைய வேண்டாம் என அறிவித்துள்ளது. ஏனெனில் அங்குள்ள காந்தப்புலன் GPS மற்றும் மொபைல் சிக்னல்களை முழுமையாக முடக்கிவிடும். சுற்றுலா பயணிகள் இதை புறக்கணித்து சென்றதும் பலமுறை காணாமல் போன வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரவில் அந்த சோலையிலிருந்து வெளிவரும் காற்றின் சத்தம் மனித குரல் போல ஒலிக்கிறது என்று பலர் கூறியுள்ளனர். சிலர் பனிக்குள் மனித நிழல்கள் நகர்வதை பார்த்ததாக கூறுகின்றனர். ஆனால் விஞ்ஞானிகள் இதை ஒலியின் எதிரொலி மற்றும் ஒலி விலகல் விளைவு என்று விளக்குகின்றனர். ஆனால் அங்கு ஒரு முறை நுழைந்தால் அந்த உணர்வு மனிதனுக்கு மர்மம் போலவே தோன்றும். 1968, 1974, 1987 ஆகிய ஆண்டுகளில் மொத்தம் 12 பேர் அந்த சோலையில் நுழைந்து காணாமல் போனதாக உள்ளூர் காவல் பதிவுகள் தெரிவிக்கின்றன. சிலர் நாட்கள் கழித்து மீண்டும் தோன்றியபோது அவர்கள் சென்ற வழி நினைவிலில்லை என கூறியுள்ளனர். சிலருக்கு தற்காலிக நினைவிழப்பு ஏற்பட்டது என மருத்துவர்கள் உறுதி செய்தனர். மதிகெட்டன் பகுதி 3 மலைக்கோணங்களின் மையத்தில் அமைந்துள்ளது. அந்த அமைப்பில் காந்த அலைகள் மாறுபடுவதால் திசை உணர்வு குழப்பமடைகிறது. இதனால் கம்பஸ், மொபைல் மற்றும் ரேடியோ சாதனங்கள் சரியாக இயங்காது. இதுவே அந்த பகுதியில் மதிக்குழப்பம் ஏற்படுவதற்கான முக்கிய அறிவியல் காரணமாக கருதப்படுகிறது. மதிகெட்டன் சோலைக்கு அருகிலுள்ள சில குகைகளில் சித்தர்கள் தியானம் செய்ததாக கூறப்படுகிறது. சில குகைகளில் இன்னும் பழமையான தாமிர எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அங்குள்ள காற்று, நீர், மண் அனைத்தும் வித்தியாசமான சக்தி கொண்டதாக ஆன்மீகர்கள் நம்புகிறார்கள். இது ஒரு சக்தி வட்டம் போல செயல்படுகிறது என கூறப்படுகிறது. மதிகெட்டன் சோலையின் மிக வித்தியாசமான அம்சம் அதன் பனி. இங்கு பனி சூரிய ஒளியிலும் கனம் குறையாது. சில விஞ்ஞானிகள் இது பாறைகளின் ஈரப்பதம் மற்றும் தாவர மூல நுண்ணுயிர்களின் சேர்க்கையால் உருவாகும் பயோஃபாக் என கூறுகின்றனர். இதனால் மனிதனுக்கு மயக்கம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். சில ஆய்வாளர்கள் அந்த பகுதியில் தரையடியிலிருந்து வரும் ஒலிகளை கேட்டதாக கூறியுள்ளனர். இதை அவர்கள் சிறப்பு மைக்ரோஃபோன்களில் பதிவு செய்துள்ளனர். அதில் 11 ஹெர்ட்ஸ் அளவில் ஒரு இயற்கை அதிர்வு இருந்ததாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இது நிலப்பரப்பின் இயற்கை காற்றழுத்த அலைகள் அல்லது வெப்பமாற்றத்தின் விளைவாகலாம். பழைய பதிவுகள் படி 1870களில் அந்த சோலையின் அடிவாரத்தில் அந்திசேரி என்ற சிறிய கிராமம் இருந்தது. ஒரு கடும் பனிமழையில் முழு கிராமமும் காணாமல் போனதாக உள்ளூர் மரபு கதைகள் தெரிவிக்கின்றன. இன்று அந்த கிராமத்தின் சுவடுகள் எதுவும் காணப்படவில்லை. மதிகெட்டன் சோலையில் விலங்குகள் வழக்கம் போல் ஒலிக்காது. மான்கள், குரங்குகள் கூட அமைதியாக நடக்கின்றன. இது காந்த அலைகள் மற்றும் ஒலி எதிரொலி விளைவு காரணமாக உயிரினங்களின் செவிக்குணர்வை மாற்றுகிறது என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். இப்பகுதியை அரசு சென்சிட்டிவ் ஃபாரஸ்ட் ஜோன் என அறிவித்துள்ளது. மனிதர்கள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. 2012இல் சில யூடியூபர்கள் அந்த இடத்தில் வீடியோ எடுக்க முயன்றபோது தடையிட்ட சம்பவம் இடம்பெற்றது. பின்னர் சுற்றுச்சூழல் துறை கடுமையான கண்காணிப்பு ஏற்படுத்தியது. மதிகெட்டன் சோலை கொடைக்கானல், பெருமாள் மலை, தலையார் பகுதிகளுடன் இயற்கை வழியாக இணைந்துள்ளது. இதனால் காற்று இயக்கம் மற்றும் பனி ஓட்டம் வேகமாக மாறுகிறது. சிலருக்கு இந்த காற்று மாற்றம் தலைச்சுற்றல்,
மதிகுழப்பம் போன்ற அறிகுறிகளை தரும். பிரிட்டிஷ் காலத்தில் எழுதப்பட்ட சில ஆவணங்கள் இன்றும் சென்னை ஆவணகத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதில் மதிகட்டன் பகுதி மேக்னெட்டிக் அனாமலி என குறிப்பிட்டுள்ளது. ஆனால் அவை பொதுமக்களுக்கு திறக்கப்படவில்லை. இதனால் அந்த பகுதியின் மர்மம் இன்னும் உறுதியானது. மதிகட்டன் சோலைக்கு நுழைந்த சிலருக்கு திடீர் மயக்கம், நெருக்கடி உணர்வு, நினைவு குழப்பம் ஏற்பட்டதாக மருத்துவ அறிக்கைகள் கூறுகின்றன. விஞ்ஞானிகள் இதை குறைந்த ஆக்சிஜன், அதிக ஈரப்பதம் மற்றும் காந்த அலை மாற்றத்தால் மூளை நரம்புகள் திசை மாறுவதாக விளக்கினர். ஆனாலும் சிலர் இதை அதிக சக்தி வெளி என்று கருதி ஆன்மீக விளக்கங்களை முன்வைத்தனர். மதிகட்டன் சோலை பகுதியில் சூரியன் மறையும் நேரம் மற்ற இடங்களை விட வேகமாக இருள் படரும். இது மலைநிழல் மற்றும் அடர்ந்த மரங்களின் நிலைமையால் ஏற்படுவதாக புவியியல் அறிஞர்கள் கூறினாலும் பழைய மக்கள் இதை சூரியன் கூட அங்கு நிற்க மாட்டான் என்று நம்பினர். அங்கு சென்றவர்கள் பெரும்பாலும் அமைதி என சொல்ல முடியாத ஒரு சத்தத்தை கேட்கிறார்கள். அது காற்றின் ஓசை அல்ல, விலங்கின் சத்தமும் அல்ல. சிலர் இதை நிலத்தின் மூச்சு என்று விவரிக்கிறார்கள். ஆனால் ஒலி விஞ்ஞானம் படி இது குறைந்த அதிர்வெண் காற்றழுத்த அலைகள் ஏற்படுத்தும் ஒலி என்று கூறுகிறது. சோலையின் நடுவில் ஒரு பெரிய பாறை உள்ளது. அதில் தாமிர நிற கோடுகள் மின்னுகின்றன. சிலர் அதை வெளி விண்கல் விழுந்த இடம் என்று கூறினார்கள். ஆனால் ஆய்வுகள் அதை அதிக காந்தம் கொண்ட இரும்பு மாங்கனீஸ் பாறையாக கண்டறிந்தன. இதுவே திசை குழப்பத்தின் மூல காரணம் என்று சில விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தினர். மதிகட்டன் சோலை இயற்கையின் ஆய்வகம் எனலாம். காற்றின் ஈரப்பதம், பனியின் தட்டுமாற்றம், மரங்களின் ஒளி பிரதிபலிப்பு அனைத்தும் அறிவியல் அற்புதங்கள். சில தாவரங்கள் இங்கு மட்டும் காணப்படுகின்றன. அவற்றின் தாவரவியல் பெயர்கள் இன்றும் முழுமையாக பதிவு செய்யப்படவில்லை. 1984இல் சென்னை பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் இராமநாதன் அந்த சோலைக்கு ஆய்வுக்காக சென்றார். 3 நாட்கள் கழித்து அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. உடல் பாதிப்பு ஏதுமில்லை, ஆனால் முகத்தில் ஆச்சரியமான புன்னகை இருந்தது என்று பதிவுகள் சொல்கின்றன. அந்த சம்பவம் இன்றும் மர்மம். 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் படைகள் இந்த மலைப்பகுதியை ரகசிய ரேடார் மையமாக பயன்படுத்தியதாக சில பழைய பதிவுகள் தெரிவிக்கின்றன. அதன் சுவடுகள் இன்றும் காடுகளில் தாமிர வயர்களாக கிடக்கின்றன. ஆனால் அரசு இதை உறுதி செய்யவில்லை. 2010இல் சில வானியல் மாணவர்கள் அந்த சோலையில் ஒளிப்பதிவு செய்தபோது ஒரு தொடர்ச்சியான 19 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கண்டனர். மனித காது அதை தெளிவாக கேட்காது, ஆனால் அது மூளையை பாதிக்கக்கூடிய அதிர்வெண். இதுவே மதிக்குழப்பம் ஏற்பட காரணமாக இருக்கலாம். பலர் அந்த இடத்தின் புகைப்படங்களை எடுக்க முயன்றபோது கேமரா வேலை செய்யவில்லை என்கிறார்கள். மின்காந்த புலம் காரணமாக லென்ஸ் இயங்காததாக விஞ்ஞானிகள் கூறினாலும் சிலர் அதை ஆவிப்புலம் என்று நம்புகிறார்கள். சில படம் எடுக்கப்பட்டபோது பனிக்குள் அமானுஷ்ய ஒளி பதிவாகியுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் மதிகட்டன் பகுதியில் மான்கள், புலிகள் போன்ற பெரிய விலங்குகள் மிக குறைவாகவே காணப்பட்டுள்ளன. உயிரியல் வல்லுநர்கள் இதை காந்த அலை மாற்றம் விலங்குகளின் வழிநடத்தும் திறனை பாதிக்கிறது என கூறுகின்றனர். சிலர் இது இயற்கையின் பாதுகாப்பு வலயம் என கருதுகின்றனர். மதிகட்டன் சோலை நிலத்தில் காந்த அளவு சாதாரண இடங்களை விட 400 மைக்ரோ டெஸ்லா அதிகம். இதனால் மனித உடலின் மின்னழுத்தம் மாறி மூளை நரம்பு மையம் குழப்பமடைகிறது. இதுவே மதிகெடுதல் என்ற பெயரின் அறிவியல் விளக்கம். சில மரங்கள் இரவில் ஒளிர்வது போல காணப்படுகிறது. அவை உண்மையில் பாசி மற்றும் ஒளிரும் பூஞ்சை இணைப்பால் விளைவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. ஆனால் பழைய மக்கள் இதை மறைந்த ஆன்மாக்களின் வெளிச்சம் என நம்பினர். இளங்கோ அடிகள் எழுதிய சில சங்ககால இலக்கியங்களில் மதிக்கெடும் காடுகள் என்ற வரி காணப்படுகிறது. அது இதே இடத்தை குறிக்கும் என சில வரலாற்றாசிரியர்கள் கருதுகின்றனர். அதாவது இந்த மர்மம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தையதெனலாம். காடுக்குள் சிறிய சிதைந்த ஆலயம் ஒன்று இருப்பதாக சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அதை கண்டுபிடித்தால் அதே இடத்தில் திரும்ப வழி தெரியாது என்று கதைகள் சொல்கின்றன. இதை சிலர் திசைமாயம் ஆலயம் என்று அழைக்கிறார்கள். 2016இல் ஒரு விஞ்ஞான குழு அங்கு மேக்னெட்டிக் டிஸ்டர்பன்ஸ் ஆய்வு செய்ததாக உள்ளூர் மக்கள் கூறினர். ஆனால் அரசு அந்த தகவலை மறுத்தது. இதனால் மக்கள் மேலும் சந்தேகத்துடன் பார்க்கத் தொடங்கினர். இது இயற்கையா அல்லது மனித பரிசோதனையா என்ற கேள்வி எழுந்தது. சில இரவுகளில் மலைப்பகுதியில் நீல நிற ஒளி பறப்பது போல காணப்படுகிறது.
இது வாயுமண்டலத்தில் உள்ள அயனீக ஆற்றல் விளைவாக இருக்கலாம் என்று நாசா ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். ஆனால் உள்ளூர் மக்கள் இதை தேவனின் தீபம் என்று வழிபடுகின்றனர். சிறியதாய் இருந்தாலும் மண்ணுக்கு உயிர் தந்த வீரன் பொன்வண்டு. இன்று அதை நினைவில் கொள்வதே இயற்கையை காப்பதற்கு முதல் அடியாகும். அந்த இடத்தை பற்றி மக்கள் மனதில் இரண்டு உணர்வுகள், ஒன்று அச்சம், மற்றொன்று ஆச்சரியம். சிலர் தெய்வீகமாக நம்புகின்றனர், சிலர் இயற்கை விஞ்ஞானத்தின் விளைவு என்கிறார்கள். ஆனால் அனைவரும் ஒப்புக்கொள்வது ஒன்றுதான்: மதிகட்டன் சோலை ஒரு உயிருள்ள மர்மம். அறிவியல் எத்தனை விளக்கங்களை அளித்தாலும் சில இடங்கள் ஆன்மீக மர்மத்தை தக்க வைத்திருக்கும். மதிகட்டன் சோலை அதில் ஒன்று. மனிதனின் மனம், இயற்கையின் ஆற்றல் மற்றும் காந்தப்புலம் இவை சேர்ந்து உருவாக்கிய அதிசயம் இது. மதிகெட்டன் சோலை இது ஒரு காடு அல்ல, ஒரு உணர்வு, மனதை பரிசோதிக்கும் இயற்கையின் மந்திர மையம். இன்றும் அந்த பனி, அந்த அமைதி, அந்த மௌனம் அனைத்தும் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. மர்மம் இன்னும் உயிரோடு இருக்கிறது, காத்திருக்கிறது அடுத்த ஆராய்ச்சியாளரை.